ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா வந்து மாறனை அழிச்சிட்டு நேராக ராமச்சந்திரனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே இந்த மாலையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாறாட்ட கொடுக்கவும் மாறன் வந்து மாலையை போட்டுக்கிறாங்க. இந்த வீராவுக்கு என்னாச்சுது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம 3 நாளாக அவள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம பேசுனதுக்கெலாம் வரவே இல்லை. ஆனால் அத்தை காலையில் வந்து என்னமோ இவகிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறமா இவன் நேராக பார்த்தோம்னா அங்கே வந்துட்டா என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அத்தை அப்படி இவட்ட என்ன தான் சொல்லியிருப்பாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன வீரா என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கும்போது, நீ பேசாம வாயை வச்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு வீரா வந்து மாறனை போட்டு திட்டவும், சரிம்மா நான் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வள்ளி வராங்க. வள்ளி இவங்க 2 பேரையும் பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. வீரா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது கண்மணி வந்து அவங்க அத்தையிட்ட சொல்றாங்க, என்னது வீரா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, இங்கே வேற யாராவது ஏதாவது பேசுவாங்களா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வீராவோட குரல் தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பாக்கியம் எல்லாருமே வராங்க. வந்து பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா வாசலில் வீராவும் மாறனும் வந்து மாலையங்கழுத்துமா நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுது. ஐயோ இவன் என்ன இவங்க 2 பேரும் மாலையங்கழுத்துமா நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குன்னே புரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாக்கியமே சொல்கிறாங்க, என்னடி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, 2 பேரும் வந்து மாலையங்கழுத்துமா வாசல் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த வள்ளி என்னன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறா. அவள் காலையில் வந்ததுலேருந்து வீரா வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் இவன் எப்பவும் போல தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம். அவள் சொன்னது போலவே வீரா வீட்டுக்கு வந்துட்டா பாரு, என்னமோ இவன் சதி பண்ணியிருக்கிறா அப்படின்னு பாக்கியம் சொல்லவும், சரியத்த கொஞ்சம் வாயை மூடாங்க, என்னதான் நடக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஓடி வராங்க. என்ன வீரா இவன் உன்னை வந்து டார்ச்சர் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போனா அவன் மேலே நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு கண்மணி சொல்லும் போது அப்போ வீரா சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, நான் இப்போ ஏதாவது நான் உன்ட்ட சொன்னேன்னா என்ன அப்படிங்கும்போது, என்ன வீராவோட பேச்சே சரியில்லை, என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கண்மணி வந்து பார்க்குறாங்க. என்ன வீரா நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் அங்கே வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்கிறேன், எதுக்காக நீ மாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற, ஏன் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கண்மணியும் பாக்கியமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு வள்ளியும் மாறனும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாறன் வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீ என்னத்தை பண்ணிட்டு போன, நீ போனதுலேருந்து வீராவோட குணமே மாறிடுச்சுது, அவள் வந்து என்னங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறா, இப்போ என்னன்னா என்னை பார்த்து புருஷன்னு சொல்லிட்டு இருக்கிறா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏதாவது மந்திரம் போட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லும் போது, டே கொஞ்சம் பேசாமல் வாயை வச்சுட்டு இருக்க மாட்டியா என்ன அப்படிங்கவோ அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, என்ன நான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறேன், நீங்கள் ஆரத்தி எடுக்காமல் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க, ஆரத்தி எடுத்தால் தானே நான் வீட்டுக்குள்ளே போக முடியும், என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நான் சின்ன மருமகளாகும் அப்படின்னு வீரா சொல்லவும், இதை கேட்டுட்டு வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, இருமா நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து கண்மணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கண்மணிக்கும் பாக்கியத்துக்கும் ஒன்றுமே புரியாமல் அவங்க 2 பேரும் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னத்தங்க நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, வீரா வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டுலாம் என்கிட்ட இருந்தா, அதனால தானே நான் அந்த வீட்டுக்கே வந்தேன், இப்போ என்னென்னா ஒன்றுமே புரியல, வீரா அங்கே வீட்டுக்கு வந்துட்டா, அதுவும் மாறனை வந்து தன்னுடைய புருஷன் வேற சொல்லிட்டு இருக்கிறா, அந்த அளவுக்கு உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறா, என்னதான் நடக்கும் ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது, இருங்கத்த அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு கண்மணி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா அங்கே என்னவா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை வீரா வந்து அங்கே வரமாட்டேன்னு சொன்னா, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேல, இப்போ என்னன்னா வீரா வந்து மாலையங்கழுத்துமா வீட்டு வசல் வந்து நின்றுட்டு இருக்கிறா, அங்கே என்னதான் நடந்துச்சுது, இந்த வள்ளியம்மா அங்கே வந்தாங்களா அப்படிங்கும்போது, ஆமாடி வள்ளியம்மா வந்து காலையில் வந்தாங்க, வந்ததுமே வீரா கிட்ட ரூமில் போய் எதையோ பேசினாங்க, ஆனால் அவங்க என்ன பேசுனாங்களா எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் வீரா வந்து மாறனை அழைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கண்மணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த வள்ளியம்மா வந்து வீரா கிட்ட என்ன பேசியிருப்பாங்க, வீராவோட மனசை மாற்றி அவங்க அழைச்சிட்டு வந்திருக்கணும்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் தான் நடந்திருக்கு அப்படிங்க.